அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து நம்மை இம்மட்டும் நடத்தின தேவன் இனியும் நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த காலவிடையில் அவர் தாமே நம்மோடு கூட பேசும்படியாய் என்னோடு கூட அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறவர். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே எதிர்பார்க்கிறவைகள், எப்படிப்பட்ட சூழல்களிலே பிள்ளைகள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறதை இங்கே பார்க்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் நம்பிக்கையிலே சந்தோஷம். எப்படிப்பட்ட நம்பிக்கை? எதின் மேலே நம்பிக்கை? யார் மேலே நம்பிக்கை? எந்த நம்பிக்கை மகிழ்ச்சி தரும், எந்த நம்பிக்கை மகிழ்ச்சி தராது? அநேக நேரங்களிலே நாம் நம்புகிறவைகள் நம் வாழ்விலே மகிழ்வை கொண்டு வருகிறதில்லை. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? எந்த நம்பிக்கை தேவ பிள்ளைகளுடைய வாழ்வை மகிழ்ச்சி ஆக்கும்? மகிழ்ந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? ஒரு சந்தோஷமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். ரோமர்லே பவுல் சொல்லுகிறார், 8ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களிலே வாசிக்கிற போது பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்களேன், காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை இல்லை. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு கூட காத்திருப்போம். அப்போ இங்கே நம்பிக்கை குறித்து பேசுகிற போதே இந்த வேத வசனம் சொல்லுகிறது, காண்கிறவைகளின் பேரிலே நம்பிக்கை வைக்காதிருங்கள். காண்கிறவைகளை நம்புகிறது ஒரு நம்பிக்கை அல்ல. காணாதவைகளை நம்புகிற போது, இந்த காணாதவைகள் வந்து சேருகிற போது ஒரு பெருமகிழ்ச்சி உண்டாகும். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அநேக நேரங்களிலே காண்கிற மனிதர்களை நம்புகிறோம். எரேமியா பேசுகிற போது மனிதனை நம்புவதற்கும் தேவனை நம்புவதற்கும் இருக்கிற 2 அடிப்படை வித்தியாசங்களை பார்க்கிறோம். ஏன்னா அவனுடைய எதிர்பார்ப்பு, எரேமியா 17:5 சொல்லுகிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா சொல்லுகிறான், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானவைகளை தன்னுடைய ஆதாரமாய் பலமாய் நம்பி தேவனை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனிதன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்விலே ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது? இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, மனிதனை நம்புகிறான், மனிதனுக்கு பயப்படுகிறான். நீதிமொழிகளில் சாலமோன் ஞானி பேசுகிற போது 29:25 சொல்லுகிற போது சொல்லுகிறார், மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் என்ன செய்கிறதா? நம்மை ஏதாகிலும் ஒன்றிலே சிக்குண்டு நெருக்கப்பட்டு வாழ வைக்கிறது என்று சொல்லுகிறார். மனுஷனுக்கு பயப்படாதிருங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவன், கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த நிலையிலே. ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனை நம்புகிறதை பார்க்க ஆண்டவர் பேரிலே நம்பிக்கை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சமானதை நம்பி கடந்து போகிறவன். 7வது வசனத்தில் சொல்லுகிறார், எரேமியா 17:7, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
பாருங்களேன், இந்த ரெண்டு வித்தியாசம் சொல்லுகிற இந்த 4 வசனங்கள், சொல்லுகிற அந்த வார்த்தைகளை கவனியுங்கள். முதல் வார்த்தை, மனிதனை நம்புகிறவனுடைய வாழ்வு எப்படி இருக்கும். 6வது வசனத்திலே சொல்லுகிறான், அந்தர வெளியிலே கரளையாய் போன செடியை போல நன்மை வருகிறதை அவன் என்ன செய்கிறது இல்லையா, காணாமல். ஒரு வனாந்தர வாழ்க்கை, வறட்சியான வாழ்க்கை. ஏன்னு சொன்னா, மனிதனை நம்பி ஓடுகிறான். மனிதன் உதவி செய்வான், மனிதன் பார்த்து கொள்ளுவான். பாருங்களேன், மனிதனை நம்பக்கூடாது என்பது அல்ல, கர்த்தரை விட நீங்கள் மனிதனை நம்புவீர்களானால் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். என சொல்லும்போது சொல்லுகிறான், மனிதனை நம்புகிறவன் ஒன்றுமில்லாதவனை போல, நன்மை வருகிறதை அவன் காண்கிறது இல்லை. ஆனா அடுத்த வசனம் சொல்லுகிறான், கர்த்தரை நம்புகிறவன் எப்படி இருப்பானா, பாக்கியவான், அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும். பாருங்களேன், ஒரு செழிப்புள்ள வாழ்க்கையை பேசுகிறான். அவன் எங்கே நடப்பட்டிருக்கிறான், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அவனுடைய ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கிறது. ஒருவன் தேவனை விட்டு மனிதனை நம்பி ஓடுகிற போது அவன் நன்மையை காண்பதில்லை. இங்கே சொல்லுகிற போது சொல்லுகிறார், ஒரு மனிதன் கர்த்தரை நம்பி ஓடுகிற போது அவன் தீமையை, உஷ்ணத்தை காணாமல் என்று எழுதப்பட்டிருக்கிறார். தீங்கை காணாதபடிக்கு ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டேனா, தேவனை நம்பி ஓடுகிற போது ஆண்டவருக்கு தெரியும். நாகும் சொல்லுகிறான், கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் அவர் பிள்ளைகள் யார் அவரை நம்புகிறார்கள், அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு யாருக்கு தெரியுமா, தேவன் அறிந்திருக்கிறார். எல்லாருடைய உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஒரு தேவனுக்கு முன்னாலே நிற்கிற அனுபவம். பாருங்க, இங்க ஏசாயா சொல்லுகிற போது 31:1 சொல்லுகிறான், தேவனை தேடுகிறதை விட்டு நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாயிருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். ஏன்னா ஆபத்து காலங்களில் இவைகள் உதவாது. யாரை நம்புகிறாய்? தேவனுக்கு மகிமை. இங்கே சொல்லுகிறது, சகாயம் அடையும்படி யாரை தேடணுமா, இஸ்ரவேலின் பரிசுத்தரை தேட வேண்டும். எங்கே ஓடுகிறான்? ஆட்களிடத்திலே ஓடுகிறான், பணமுள்ளவனிடத்திலே ஓடுகிறான், அதிகாரம் உள்ளவனிடத்திலே ஓடுகிறான். எப்படி ஆகிலும் என்ன செய்யலாம், தீங்குக்கு தப்பித்து கொள்ளலாம். ஆனா பிந்தைய வசனங்கள் சொல்லுகிறது, உன்னாலே அந்த யுத்தங்களை ஜெயிக்க முடியாது, அந்த யுத்தங்களை மேற்கொள்ள முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னு சொன்னா, அவைகள் ஒன்றுமில்லை, எகிப்து ஒன்றுமில்லை, உலகம் ஒன்றுமில்லை, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டானா, நீங்க தேவனை தேடுகிற போது 4-5 வசனங்களில் அவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு பிரச்சனை வரும்னு சொன்னா, உனக்கு ஒரு ஆபத்து வரும்னா, உனக்கு ஒரு நெருக்கம் வரும்னு சொன்னா, வார்த்தை சொல்லுகிறது, சிங்கமும் பால சிங்கமும். பாருங்களேன், அது பால சிங்கமும் வேட்டையாடி ஒன்றை பிடிக்கிற போது மேய்ப்பர்கள் எல்லாம், திரளான மேய்ப்பர்கள் கூடி வந்து அதற்கு விரோதமாய் சத்தம் போடுவாங்களாம், பயமுறுத்துவார்கள். எப்படியாக அது என்ன செய்யும், அதை விட்டு விட்டு ஓடி போகும் என்று. ஆனால் இந்த வார்த்தை சொல்லுகிறது, அந்த சத்தத்துக்கெல்லாம் பணியாமல் யூத ராஜ சிங்கமாய் தேவன் உனக்காய் யுத்தம் பண்ண இறங்குவார் என்று எழுதப்பட்டிருக்கு. உனக்கு ஒரு பிரச்சனை வரும், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உனக்காக யுத்தம் பண்ண இறங்கி வருவார். ஒன்று அவரை பயமுறுத்த முடியாது, ஒன்றும் அவரை கலங்கடிக்க பண்ண முடியாது. அடுத்த வசனத்தில் சொல்லுகிறான், பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் என்ன செய்வாரா, அப்படியே கடந்து வருவார், சடுதியிலே வருவார். கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ளாக தேவனுடைய வல்லமையினாலே நீ சூடப்பட்டு இருப்பாய். தேவ பிரசன்னம் உன்னை சூழ்ந்து கொண்டு இருக்கும். உன் சத்துரு வெட்கப்பட்டு போகும்படியா தேவன் என்ன செய்வாரா, கடந்து வந்து தப்ப பண்ணுவார். தேவனை நம்பி நிற்கிற போது, தேவனை சார்ந்து வாழ்கிற போது, ரேமியா சொல்லுகிறார், ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். எந்த நம்பிக்கை உன் வாழ்விலே சந்தோஷத்தை கொண்டு வரும். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள்.
மனுஷர்களை நம்பி எவ்வளோ நேரங்களில் நேயர்களுடைய வாழ்விலே இப்படிப்பட்ட சாட்சிகள் உண்டு, அனுபவங்கள் உண்டு. நம்பி வெட்கப்பட்டு, நம்பி ஏமாற்றி, நம்பி கைவிடப்பட்டு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமரா. ஏன்னா ஒரு நல்ல தேவனை ஆராதிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இங்க சங்கீதம் 41:9 தாவீது சொல்லுகிறான், என் பிராண சிநேகிதனும். சின்ன பிள்ளையிலிருந்து நானும் அவனை ஒன்னாதான் பழகணும், ஒன்னாதான் வாழ்ந்தோம். ஏன் அப்பம் புசித்தவன், நான் நம்பினவன், என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். எப்போ மனுஷன் மாறுவான்னு தெரியாது. இல்லை ரொம்ப கால நட்பு, ரொம்ப கால சொல்கிறான், என் பிராண சிநேகிதன், உயிருக்குயிரான் நேசித்தான். அவன் என்ன செய்தானா? சூழல்கள் வருகிற போது, சூழல்கள் மாறுகிற போது அவனுக்கு விரோதமாய். அதனால தான் தாவீது சொல்லுகிறான் சங்கீதம் 34:8, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். மாம்சத்தை அல்ல, ஆட்களை அல்ல, தேவனை நம்பி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அந்த நம்பிக்கை உன்னை சந்தோஷப்படுத்தும், அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது. ஆண்டவரை நம்பி நீங்க நின்று பாருங்க. என் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், என் கர்த்தர் என்னை வாழ வைப்பார், என் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், என் கர்த்தர் என்னை விடுவித்தாலும் விடுவியாமல் போனாலும் நாங்கள் அவரை மாத்திரம் சார்ந்து கொள்வோம் என்று சொன்ன ஒரு ஆளும் வைக்கப்பட்டு போகல. சூழல்களிலே அவரை விட்டு விட்டு விலகி போகிற போது சகாயம் அடையும்படி பரிசுத்தரை நோக்காமல் ஆட்களை, ஆதரவுகளை தேடி ஓடுகிற போது வெட்கப்பட்டு போகிறோம். அது மாத்திரம் இல்லை, அப்போஸ்தலர் 27:11 சொல்லுகிறது, அநேக நேரங்களிலே தேவ ஆலோசனையை விட மனித ஆலோசனையை நம்புகிறதுனாலே நம்முடைய வாழ்விலே பாடுகளும் போராட்டங்களும். எதை நம்புறோம்? ஆண்டவர் சொல்றதை நம்புகிறதில்லை. சபையிலே சொல்லப்படுகிற வார்த்தைகளை விசுவாசிக்கிறதில்லை. தேவ ஊழியன் சொல்லுகிறதை எடுத்துக்கொள்ளுகிறது இல்லை. வேதம் பேசுகிறது என்ன செய்கிறது இல்லையா? பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. 100க்கு அதிபதி, நல்லா கவனிங்க, பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும். ஏன்னா அவனுக்கு என்னன்னா, இவனுக்கு என்ன தெரியும்? நம்ம ஆளுங்களை அப்படிதான் சொல்லலாம், பாஸ்டர் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. பாஸ்டருக்கு பாருங்க, இங்க எழுதப்பட்டிருக்கிறது, அவன் சொல்லுகிறான், 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமிகளையும் கப்பல் எஜமானன்களையும் நம்புகிறான். பவுல் சொல்லுகிறான், இல்லை இதை செய்யாத, இது பிரயாணத்துக்கு ஏற்ற காலம் அல்ல, இப்போ நம்ம போகக்கூடாது, கொஞ்ச நாள் காத்திருப்போம். முடியாது. பாருங்க, நம்மளும் அப்படிதான். இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், நல்ல மாப்பிள்ளை வரும், நல்ல பொண்ணு வரும்னா கேட்க மாட்டோம். கட்டி முடிச்சுட்டு கடைசியில் வந்து என்ன செய்ய வேண்டியது? பிரச்சனையான போது தான் நம்மக்கிட்ட வரும். பிரச்சனை ஆகிட்டதுக்கப்புறம் சொல்கிறது என்ன செய்கிறது இல்லை. பவுல் சொல்கிறான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இது பிரயாணப்படுகிறதுக்கான நேரம் இல்லை, கொஞ்சம் நாள் இங்கே இருப்போம். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, இவனுக்கு என்ன தெரியாது? மாலுமியை விட இவனுக்கு ஒன்றும் தெரியாது, கப்பல் எஜமானனை விட இவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவனுக்கு தெரியாது, வானத்தையும் சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஒரு தேவனிடத்திலே பயபக்தி உள்ள ஒரு மனுஷன். இவன் அப்படிதான் சொல்றான். யாரான கிட்ட அப்படிதான் சொன்னான், இதெல்லாம் உண்டாக்குனார் பார்த்தீங்களா, அவரோட பிள்ளை நானுன்னு சொன்னான். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரருக்கு தெரிவிக்காமல் ஒன்றையும் செய்ய மாட்டார் என்று வேதம் சொல்லுது. சபையிலே கேள்வியானதின்படியே என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் பேசுவார், தேவன் சொல்லுவார். ஏன்னு சொன்னா, நீங்க கொஞ்சம் அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற போது பாருங்க, இங்க உலகத்தை நம்புகிறான், தேவன் மனுஷன் சொன்னதை நம்பல. விளைவு என்ன தெரியுமா? போராட்டம், பாடுகள், வருத்தத்தோடு கூட என்ன செய்கிறார்களா? இந்த பிரயாணத்தை மகிழ்ச்சியோடு கூட கடக்க வேண்டியவன் இப்ப எப்படி கடந்து கொண்டு இருக்கிறான்? ஏன் குடும்பம் வருத்தத்தோடு கூட ஓடுது? ஏன் குடும்பம் ஒவ்வொரு நாளும் போராட்டத்தோடு கூட ஓடுது? ஏன் கண்ணீரோடு சந்தோஷமா போக வேண்டிய குடும்பம் மகிழ்ச்சியோட பாட்டு பாடி ஆராதனை செய்து கர்த்தரை உயர்த்தி கொண்டு கடந்து போக வேண்டிய வாழ்க்கை ஆனால் எப்படி இருக்கிறதா? நித்தமும் பாடு, நித்தமும் உபத்திரவம், போராட்டம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கொந்தளிப்புகளோடு கூட. பாருங்க, எல்லாவற்றுக்கும் நடுவிலே
மறுபடியும் பவுல் சொல்லுகிறான் 25வது வசனம், ஆனபடியினால் மனுஷரே திடமனதாய் இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று. பாருங்களேன், என்ன நம்பிக்கை? நான் சொல்லுகிறான், தேவன் எனக்கு ஒன்றை சொல்லி இருக்கிறார், அதை நான் நம்புறேன், அதுபடிதான் நடக்கும். ஆமென், ஆமென். ஆண்டவர் இந்த புது வருஷத்தில் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நாம வச்சிருக்கீங்களா? சொல்லப்படி தான் நடக்கும். ஆண்டவர் என்ன செய்வாராம்? நமக்கு ஒன்றை சொல்லுவார், ஆனால் அவர் செய்யாததை சொல்ல மாட்டான். கர்த்தருக்கு மகிமை. நான் சொல்லுகிறான், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்திலே நம்பிக்கையாக இருக்கிறேன். அந்த நம்பிக்கை அவனை வெட்கப்பட்டு போக விடலை. ஏன்னா அதுதான் வேதம் சொல்லுகிறது. சாலமோன் ஞானி சொல்லுகிறான், நீதிமொழிகள் 23:18 வாசித்து பாருங்க. அவன் சொல்லுகிற போது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. யாரை நம்புகிறாய்? எந்த நம்பிக்கை வீண் போகாது? நீங்க கர்த்தரை நம்பினா அந்த நம்பிக்கை என்ன செய்யாது? வீண் போகாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறவைகள் பாருங்க. எரேமியா சொல்லும் போது அநேக காரியங்களை பேசுகிறான். எரேமியா 13:25 சொல்லுகிறான், பொய்யை நம்புகிற வாழ்க்கை. பொய்யை நம்பியே ஓடுறான். பொய்யை சொல்லியே என்ன செஞ்சலாம்? எவ்வளவு காலத்துக்கு உன் பொய் உன்னை பாதுகாக்கும் என்று நினைக்கிறான்? எவ்வளவு காலத்துக்கு இந்த பொய்யான வாழ்வு உன்னை சீராய் நடத்தும் என்று நம்புகிறாய்? சொல்லுகிறான், பொய்யை நம்பி வாழுகிற வாழ்க்கை. அதே மாதிரி எரேமியா 49:4 சொல்லும்போது சொல்லுகிறான், செல்வத்தை நம்பின சீர்கெட்ட குமாரத்தின் எழுதி வைத்திருக்கிறார். ஏன்னா அதை நம்பி ஓடுகிறான். செல்வத்தை நம்பி ஓடுகிறான், பொய்யை நம்பி ஓடுகிறான். இப்படியே ஆகல, இப்படியே ஆளை இந்த ஆளை ஏமாத்தி அந்த ஆளை ஏமாத்தி இப்படியே வாழ்ந்து விடலான்னு ஓடுகிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, அவைகளால் வெட்கப்பட்டு போவீர்கள். இன்னும் ஆபகுக்கு 2:18 வாசித்து பாருங்கள். தங்கள் கை கிரியைகளை அவைகளை நம்பி அவைகளை ஆராதித்து அவைகளுக்கு பின்னாலே ஓடுகிற போது அவர்கள் வெட்கப்பட்டு போகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனை நம்புகிற போது எந்த சூழலிலும். என்னோடு கூட எஸ்தர் 9:1 வாசித்து பாருங்கள். சூழல்கள் எல்லாம் எதிராக இருந்தது. சத்துருக்கள் எதிராக காரியங்களை நடத்தினார்கள். ஒரு நாள் குறிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த வார்த்தை சொல்லுது, வாசிங்க, ராஜாவின் வார்த்தையின்படியும் பாருங்களேன், அவனுடைய கட்டளையின்படியும் செய்கிறதுக்கு ஒரு நாளை தேர்ந்தெடுத்திருந்தார்கள். அந்த நாளிலே யூதர்களை கொல்ல வேண்டும் என்பது அவருடைய திட்டமாக இருந்தது. ஆனால் தேவ பிள்ளைகள் என்ன செய்தார்களா? தேவனை நம்பி ஓடிக்கொண்டிருந்த போது என் வேதம் சொல்லுகிறது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமென் சொல்றீங்களா? நீங்க ஆண்டவரை நம்பி ஓடி பாருங்க. உனக்கு விரோதமாய் எத்தனை ஆயுதங்கள் எழும்பினாலும் ஒன்றும் வாய்க்காது. காரியம் எப்படி முடிந்ததா? அப்படியே தலைகிட மாறி போயிட்டது. தலைகிட ஏன்னு சொன்னா, தேவன் பட்சத்தில் இருப்பார். நீங்க அவரை நம்பிட்டீங்கன்னா அவர் உங்களை என்ன செய்ய மாட்டார்னா, கைவிடவே மாட்டார். நீங்க அவரை மாத்திரம் நம்பி அவர் கையில உங்க வாழ்க்கையை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அவ்வளவு நேர்த்தியாய் நடத்துவார். ஏன்னா அவரை நம்புகிற வாழ்க்கை. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். சூழல்கள் எதுவாக இருக்கட்டும். யோபு 13:15 யோபு சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும், பிரச்சனை தான், பாடுகள் தான், உபத்திரவம் தான், குறைவுகள் தான், வியாதிகள் தான், மரணத்துக்கு ஏதுவாய் ஓடிக்கொண்டு இருக்கிறான். ஆனாலும் அவன் சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவரைத்தான் நான் நம்புவேன். ஏன்னா அந்த நம்பிக்கை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் கிட்ட அதை தான் எதிர்பார்க்கிறார். எந்த நம்பிக்கை உன்னை சந்தோஷமாக்கும் தெரியுமா? கர்த்தரை நம்பி வாழுகிற வாழ்க்கை. ஆண்டவர் எல்லா தேவைகளிலும் பாருங்க, ஏசாயா 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். சொல்லும்போது அப்படிதான் சொல்ல, அவர் தான் என் ரட்சிப்பு, அவர் தான் என்னை மீட்க முடியும், அவர் தான் என்னை விடுவிக்க முடியும். ஆகையினால் நான் என்ன செய்வேன்? பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தர் யெகோவா என் பலனும் என் கீதமும் ஆனார். ஏன்னா அவனுடைய வார்த்தை நல்ல கவனிங்க. ஏன் சொல்லுகிறேன்னு சொன்னா, நம்பிக்கை காண்கிறதை அல்ல, ஆட்களை அல்ல, பணம் அல்ல, பதவிகள் அல்ல, அதிகாரங்கள் அல்ல. ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை மாத்திரம் நம்பி ஓடும்போது
கர்த்தர் என்ன செய்வார் பாருங்க. இங்கே என்னோடு கூட ரோமர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 21 வரைக்கும் போடப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமினுடைய வாழ்க்கை. ஆண்டவர் அவனை ஆசீர்வதிப்பன்னு சொன்னார். வார்த்தை சொல்லுது, போகிற இடம் எதுன்னே தெரியலையா. ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிற போது போகிற இடம் எதுன்னு தெரியல. உன் சந்ததி இவ்வளவா இருக்குன்னு சொல்லுகிறார். நம்புகிறதுக்கு என்ன இல்லையா? வயசாயிட்டது, சாரால் கர்ப்பம் செத்து போயிட்டது, ஒன்றும் இல்லை. நம்புகிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று, சொன்னவரை நம்பினான் ஆபிரகாம். ஆண்டவரை நம்புகிற போது, அந்த வார்த்தையை நம்பின போது வாக்கு தத்தத்தை என்ன செய்தானா? சுதந்தரித்து கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சொன்னபடி எல்லாம் தேவன் அவனுக்கு செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த வார்த்தையை நம்புகிற போது, வார்த்தையாகிய தேவனை நம்புகிறோம். அந்த தேவன் என்ன செய்வாரா? நம்முடைய வாழ்வை அப்படியே ஆச்சரியமாய் மாற்றி போடுகிறார். வாய்ப்பேல்னு சொல்லப்பட்ட இடத்துல கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க முடியுமானால் இன்றைக்கு நம்மையும் ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்கு. அந்த நம்பிக்கை எங்கிருந்து உண்டாகிறதுன்னு சொன்னா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எபேசியர்ல வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம், கிறிஸ்துவின் மூலமாய் அந்த நம்பிக்கை உண்டாகிறது. பவுல் சொல்லுகிறான், வாசிங்கம்மா 12வது பாருங்க. அவரை பற்றும் விசுவாசத்தால், பாருங்க அவரை பத்தி என்ன பெரிய விசுவாசம், என்ன பெரிய தைரியம். ஒன்னே ஒண்ணுதான், எனக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினவர், மரணத்துக்குள்ளாக எனக்காக இறங்கினவர், எனக்காக யாவையும் செய்வார். அந்த விசுவாசம் ஒரு பெரிய நம்பிக்கையை தரும். சொன்னார், மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்வை என்ன செய்கிறதை பார்க்கிறோம், ஒரு பெரிய ஆச்சரியமான வாழ்வுக்குள்ளாய் நடத்துகிறது. ஏன்னா கிறிஸ்துவினாலே உண்டாகிற அந்த நம்பிக்கை. கொலோசியர்ல வாசிக்கிறோம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, சுவிசேஷத்தினாலே உண்டாகிற நம்பிக்கை. எது சுவிசேஷம்? வேத வாக்கியங்களின்படி கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு மரணத்துக்குள்ளாய் இறங்கி மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் இந்த சுவிசேஷத்தை நம்ம நம்பும் போது அந்த நம்பிக்கை நம்மளை என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாது. ஆண்டவருடைய அந்த சுவிசேஷம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எபேசியர் 4:4 பவுல் சொல்லுகிறான், தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் பாருங்க, அந்த அழைப்பு நம்ம வெட்கப்படுத்தாராம். நம்மளை கூப்பிடும் போதே எப்படி கூப்பிட்டாராம்? இந்த மாதம் வாக்குத்தத்தம் அப்படிதான் நான் எடுத்தோம், ஞாபகம் வச்சிருக்கீங்களா? உன்னை சத்தமா சொல்லுங்க, இங்க தானே இருக்கீங்களா? உன்னை பேர் சொல்லி அழைச்சார்னா என்ன அர்த்தம்? அவருக்கு என்ன தெரியும் பாருங்க. என்னை கூப்பிடுறாருன்னா எனக்கு ஏதோ செய்வார், ஏதோ என்னை அறிந்து இருக்கிறது. பாருங்களேன், இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அழைப்பு. நம்மை அழைத்ததினாலே என்ன உண்டாயிருக்கிறதா? ஒரு பெரிய நம்பிக்கை. என்ன கூப்பிடுகிறவர் யார்? எல்லாவற்றை உண்டாக்கினவர். மோசே அப்படிதான் கேட்டான். எல்லாம் கரெக்டு தான், ஜனங்க யாருன்னு கேட்குமே, நான் யாருன்னு போய் சொன்னார், இருக்கிறவராகவே இருக்குது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். ஒவ்வொரு நாளும் பாருங்க இந்த அழைப்பினால் உண்டாகிற நம்பிக்கை. ரோமர் 15:13 சொல்லுகிறது, உன்மேலே ஒரு அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அபிஷேகம் மாபெரும் நம்பிக்கை உள்ளவனாய் உன்னை நடத்தும். அங்க போடப்பட்டிருக்கு, வாசிங்கம்மா. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே, பாருங்களேன், எப்போ அந்த நம்பிக்கை பெருகுகிறதா? பரிசுத்த ஆவியானவர் கடந்து வருவான். அந்த அபிஷேகம் கடந்து வரும். அந்த அபிஷேகம் உண்மையில இருக்கிற போது, ஆவியானவர் உனக்கு துணையா இருக்கிறதை உணர்ந்து கொள்ளுகிற போது ஒரு பெரிய தைரியம் வரும். சிம்சோன் மேலே சடுதியில் ஆவியானவர் இறங்கினார். சிங்கத்தை பார்த்தாலும் அவன் என்ன செய்யலையா? பயப்படல. ஏன்னு சொன்னா கூட யாரு இருக்கா? பாருங்களா, அந்த பெலன், அந்த நம்பிக்கை, அந்த அழைப்பு. ஆண்டவர் பிள்ளைக, அதனால்தான் நீங்க தேவனை சார்ந்து ஓடினால் நீங்க என்ன செய்ய வேண்டியது இல்லைன்னு சொன்னா துக்கப்படவே மாட்டீங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா அந்த நம்பிக்கை உங்களை என்ன செய்யாது? வெட்கப்பட்டு போகவே விடாது.
அந்த நம்பிக்கை உன்னை கண்ணீருக்குள்ள நடத்தவே நடத்தாது. கர்த்தரை மாத்திரம் நம்பி, ஏன்னா அவரை நம்பி உறுதியாய் அவரை பிடிச்சுக்கிட்டா அவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாராம். அப்போ நம்பிக்கை எதன் மேலே வைக்கிறோம்? ஒன்னே ஒன்று, தேவனை நம்புங்கள். உங்களை அழைத்த அழைப்பை நம்புங்கள். வேத வசனத்தை நம்புங்கள். அபிஷேகத்தை நம்புங்கள். தேவனோடு கூட ஓடுங்க. கரெக்டாக கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? வெற்றியின் பாதையிலே நடத்தி கொண்டு போவார். ரெண்டாவது பவுல் சொல்லுகிறான், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், உபத்திரவத்தில் என்ன செய்யுங்க? பொறுமையாக இருங்க. உபத்திரவம் வரும், உபத்திரவம் வராதுன்னா சொல்லலை. எல்லாருக்கும் வருகிறது போல தான் என்ன வருமா? நமக்கும் வரும். ஆண்டவர் பிள்ளைங்கன்னா ஒன்றுமே வராது, வியாதி வராது, பலவீனம் வராது, போராட்டம் வராது, அப்படியெல்லாம் பைபிள் சொல்லலை. எஸ்சாமி சொல்லும்போது யோவான் 16:33 சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன், நான் உங்க கூட இருக்கிறேன், பயப்படாதீங்கன்னு சொன்ன. இந்த உபத்திரவங்களுக்கு கூடாக கடந்து போகிற போது வேதம் என்ன எதிர்பார்க்குன்னா, பொறுமையாயிரு. உபத்திரம் வந்த உடனே ஆட்கள் என்ன செய்கிறார்கள்? யோபுவின் மனைவி என்ன சொன்னா? பாடுகள் வந்தோடனே இதெல்லாம் என்னையா ஒரு வாழ்க்கை, இன்னுமா கடவுளை நம்புற, இன்னுமா அந்த தேவனை பாருங்களேன். குறைவுகள் வருகிற போது தேவனை தூஷிக்கிறோம், தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறோம். யோபு சொன்னா, இல்லை 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 இல்லை, அவர் என்னை நடத்துவார். பொறுமையா கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டியே. நான் இங்கே சொல்லப்படும் உபத்திரவத்துக்கூடாக நாம் கடந்து போகிற போது, யாத்திராகமம் 3:7 சொல்லுகிறது, ஆண்டவர் உன் உபத்திரவத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்கலாம், நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ பாடு, என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், என் பாடு எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு என்ன பாஸ்டர் நின்றுட்டு சொல்லிட்டு போயிடுவீங்க, நான் தான் என்ன செய்யணும்? அது சொல்றாரு அந்த வாசிங்கமோ 7வது. அப்பொழுது கர்த்தர், பாருங்களேன், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் உபத்திரவப்படுகிறீர்களா? தேவ நம்பிக்கை தான். ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். தேவன் என்ன செய்வார்? அப்படியே விட்டுற மாட்டார். அப்படியே என்ன செய்ய மாட்டாரு? விட்டுற மாட்டார். பாருங்க, என்னோடு கூட 2 ராஜாக்கள் 14:26 சொல்லுகிறது, இஸ்ரவேலின் உபத்திரவம் மிகவும் கொடியது என்றும் அடைபட்டவனும் இல்லை, விடுபட்டவனும் இல்லை என்று பாருங்க, ஆண்டவர் பார்க்கிறார். இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை பண்ணுகிறவனும் இல்லை என்று கர்த்தர் பார்த்தார்னு போட்டு. யாருமே உதவி செய்யலையா? உபத்திரவத்திலே கடந்து போய்கொண்டே இருக்கிறாயா? வேதம் சொல்லுகிறது, ஒரு தேவன் உன்னை பார்க்கிறார். உதவியற்ற ஒத்தாசையற்ற ஒரு சூழல்களிலே ஆண்டவர் உன்னை பார்க்கிறார். அவர் என்ன செய்வார்? கிரியை செய்வார். நாம் என்ன செய்யணுமா? பொறுமையா இருக்கணும். பொறுமையா நாம என்ன செய்கிறோம்? சின்ன உபத்திரம் வந்த உடனே நாமே ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். நாமே காரியங்களை என்ன செய்கிறோம்? திட்டம் எடுக்கிறோம், கடந்து போகிறோம். தோல்வியிலே முடிகிறது. திரும்பவும் எங்கே தான் வருகிறோம்? சோத்தில் அடித்த பந்து மாதிரி திரும்ப அதே இடத்துக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அமைதியாய் பாருங்க. இங்க எழுதப்பட்டிருக்கிறது, என்னோடு கூட சங்கீதம் 22:24 வாசியுங்கள். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ண மாட்டாராம். நம்மகிட்ட யாராவது வந்து சொன்னா நம்ம என்ன சொல்றோம்? இது என்ன பெரிய பிரச்சனை, இதை போல 10 மடங்கு பிரச்சனை எனக்கு இருக்கு. என்னது? நம்ம அப்படி தானே சொல்கிறோம். யாராவது நம்மக்கிட்ட ஒன்று சொன்னால் என்ன சொல்லுவோம்? ஐயோ அவரை பற்றி சொல்கிறேன், எங்கள் வீட்டுக்காரை பற்றி, ஐயோ. ஏன்னா நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னால், நம்ம கடந்து போகிற போது மற்றவங்க உபத்திரவம் நமக்கு லேசாக தெரியுது. நம்ம உபத்திரவம் தான் எப்படி இருக்கும்? அப்போ தேவன் சொல்லுகிறாரு, அவர் எப்படி பார்ப்பாராம்? உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவருடைய உபத்திரவம். அவர் அதை அற்பமா எண்ண மாட்டாராம், அருவருக்க மாட்டாராம், தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்க மாட்டாராம். அது மாத்திரம் இல்லை, அவரை நோக்கி கூப்பிட்டா அவனை கேட்பார்னு போட்டு. அதனால வேதம் சொல்லுகிறது, பொறுமையாயிரு, பொறுமையாரு, கர்த்தர் பார்த்துப்பா. எவ்வளோ பாடுகளுக்குள்ள கடந்து வந்திருக்கிற,
எவ்வளவு அவமானங்களுக்குள்ள கடந்து வந்திருக்கிற. இன்றைக்கு நீ கடந்து போகிறதெல்லாம் ஒரு பெரிய சூழலே இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிற. ஏன்னா இதெல்லாம் அப்படி லேசா மாறிப்போம். லேசா கர்த்தருக்கு மகிமை அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதனால உபத்திரவத்தை கண்டு என்ன செய்யாதிருங்க, பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், பொறுமையாயிருங்கள். சங்கீதம் 34:17 சொல்லுகிறது, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர் என்ன செய்வாரா, அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். ஒன்னே ஒண்ணுதான், பொறுமையாயிரு. ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு என்ன செய்ய, பொறுமையாயிரு, காலம் வரும். தேவனுக்கு மகிமை உண்டாகுன்னு சொன்னா உன் உபத்திரவங்களுக்கான முடிவு காலத்துக்குள்ளாய் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். வெளிப்படுத்தல் 2:10 பார்த்தீங்கன்னா அப்படியே தொடர்ந்து சொல்லிட்டே வரும்போது சொல்லுவாரு, 10 நாள் உபத்திரவப்படுவீங்க. எவ்வளவு நாள்? 10 நாள் தான் உபத்திரவப்படுவீங்க. அப்படியே அதை தலைகிட மாற்றி போடுவேன். ஆச்சரியமான ஆசீர்வாதங்கள் வரும். உபத்திரவத்தின் நாட்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டவர் சொல்லுகிறார். இதெல்லாம் தாண்டி ஒன்னே ஒண்ணுதான், யாக்கோபு 5:11 சொல்லுகிறது, இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோமே, கர்த்தரின் செயலின் முடிவை கண்டு இருக்கிறீர்களே. யோபுவை பத்தி தான் நமக்கு தெரியும். யோபு கடந்து போன பாதைகள் தெரியும். அவன் பொறுமையா இருந்தது தெரியும். கர்த்தர் என்ன செய்தார்னு தெரியும். ஏன்னா அவர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ள தேவன். அப்போ நம்ம உபத்திரவத்தை பார்த்துட்டு என்ன செய்ய மாட்டாரு, கடந்து போகிற தேவன் அல்ல. தாவீது சொல்லுகிறான் சங்கீதம் 40 முதல் 3 வசனங்கள்ல, கர்த்தருக்காக பொறுமையாய் காத்திருங்க, அவரை கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு என்னிடத்தில் சாய்ந்து. பாருங்களேன், தேவன் நம்முடைய உபத்திரவத்தை பார்க்கிற போது, பொறுமையாய் அதிலே கடந்து போகிற போது, அதிலிருந்து அவரை நோக்கி கூப்பிடுகிற போது, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலை மேல கொண்டு போய் நிறுத்தினாராம். பயங்கரமான குழியில பொறுமையா இருக்கணும். என்ன செய்யணுமா, பொறுமையா இரு. மாறும், காலம் என்ன செய்யும், மாறும். ஏன்னா இதிலிருந்து வெளியே கொண்டு வருகிறதுக்கு தேவன் வாய்ப்புகளை உண்டாக்குவார். ஏன்னா தேவனுடைய வாஞ்சை என்ன சொன்னா, இதிலிருந்து இவனை தூக்கிவிட வேண்டும். சில காரியங்களை அனுமதிக்கிற போது பாருங்க, ரொம்ப காலத்துக்கு முன்னாலே ஒரு கதையை வாசித்த போது, ஒரு சலவை தொழிலாளி, அவனிடத்தில் இருந்த அந்த கழுதை மிகவும் வயதாகி போன போது அதை ஒன்றும் செய்ய முடியாது, இனி கொன்று விடலாம் என்று சொல்லி ஒரு சின்ன ஒரு பாடடைந்த ஒரு கிணற்றில் போட்டு மண்ணை போட்டு மூடினாங்களாம். மண் போட 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 அந்த கழுதை என்ன செய்ததான், தன் மேலே விழுந்த அந்த மண்ணெல்லாம் உதறிட்டு உதறிட்டு மறுபடியும் மண் மேலே ஏறி நிற்குமா, கொட்ட கொட்ட மறுபடியும் உதறிட்டு என்ன செய்யுமா, ஆக கடைசியில் இந்த மண் மேலே ஏறி வெளியே போனது என்று பார்க்கிறோம். உபத்திரவங்களுக்கு நடுவிலே, பாடுகளுக்கு நடுவிலே வாசல்களை திறக்கிற தேவனை கண்டு. ஏன்னா அவர் என்ன பார்க்கிறான்னு சொன்னா, நீ என்னை கண்டுகொள்ள வேண்டும். உபத்திரவத்தின் நடுவிலே கர்த்தர் வாசல்களை வைத்திருப்பார். உபத்திரவங்களோடு கூட போகிற போது அதையே கர்த்தர் எப்படி மாற்றுவாரா, தீமையை நன்மையாய் மாற்றுகிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. பாருங்க, அது சொல்லுங்க, என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி என் வாயிலிருந்து அவரை மகிமைப்படுத்துகிற பாடல்களை தந்து அது நிமித்தம் என்ன செய்தார்களா, அநேகர் கர்த்தரை பயந்து நம்புவார்கள் என்று எழுதப்படும். நம்ம உபத்திரவத்திலே நாம் பொறுமையாய் கடந்து போகிற போது வேதம் சொல்லுகிறது ஆச்சரியமான மாற்றம். பாருங்க, ஆண்டவர் யோசேப்பை அப்படித்தான் நடத்தினார். வேதம் அப்படித்தான் சொல்லுது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வரைக்கும் வாசித்து பாருங்க. யோசேப்பு விற்று போட்டப்பட்ட நிலையில விற்று போட்டாங்க, குடியில தூக்கி போட்டாங்க, எல்லாம் செய்தார்கள். ஆனாலும் அவன் என்ன செய்தானா, எல்லா உபத்திரவங்களின் நேரங்களிலும் பொறுமையோடு கூட இருந்தான். கர்த்தர் நம்ம நடத்திட்டோம். தேவன் அவனை எப்படி நடத்தினார்னு நமக்கு தெரியும். தேசத்துக்கு அதிகாரியாய். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, உங்கள் உபத்திரவங்களிலே
பொறுமையாக இருங்க. இன்றைக்கு உபத்திரவப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள், இதெல்லாம் சடுதியில் மாறி போகும். போராட்டங்கள் எல்லாம் மாறி போகும். கடைசியாக பவுல் சொல்லும்போது சொல்லுகிறான், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்க. ஜெபத்தில் என்ன செய்யணுமா? 40 நாள் ஜெபம் வச்சுருக்கோம். எதுக்கு வச்சுருக்கோம்? ஜெபத்துக்கு தலைப்பே பிரேக் த்ரூ ப்ரேயர்னு தான் வச்சுருக்கோம். 40 நாளும் 40 விதமான தலைப்புகளிலே தேவன் நம்மோடு கூட பேசுவார். 40 தலைப்புகளிலும் கர்த்தர் ஒரு பிரேக் த்ரூவை கொண்டு வருவார். வாழ்வில் என்ன சூழலாக இருந்தாலும் 40 நாள் தெய்வ சமூகத்துக்கு வாங்க. ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஜெபியுங்க. எப்படிப்பட்ட ஜெபம்? வேதம் சொல்லுது பாருங்க, ஜெபத்தில் உறுதியாய் தரித்து இருக்கணும். எப்படிப்பட்ட ஜெபங்கள்? என்னோடு கூட 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம். கவனிங்க, ஜெபம் எப்படி பண்ணணுமா? தங்களை தாழ்த்தணும். ஜெபத்துக்கு வந்தால் என்ன செய்யணும்? என் அளவுக்கு யாரும் ஜெபம் பண்ண முடியாது. என் அளவுக்கு நம்ம ஆளுங்களுக்கு அது ஒரு பெருமை இருக்குது, தெரியுமா? உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரில. அநேகருக்கு என்ன இருக்குது? என் அளவுக்கு ஒன்றும் என்ன செய்ய முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. என்ன அப்படியே அடுக்கடுக்கா என்ன செய்வேன்? அவனுக்கு ஒன்றும் செய்ய தெரியாது. ஆண்டவர் சொல்கிறார், நீ தாழ்த்தி ஜெபம் பண்ணால் 15வது வசனம் சொல்லுது, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்துக்கு. பாருங்களேன், அங்கே தேவ சமூகத்தில் வந்து நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவர் என்ன செய்வாராம்? பார்த்துக்கினே இருப்பார்னு போட்டுருக்கு. எப்படி? நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒரு ஆள் உங்கள் முன்னாடி நின்று பார்த்துனே இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த பக்கம் ஜெபம் பண்ணுறேன் என்ன சொல்லுவோம்? ஜெபம் பண்ணும்போது எதிரில் நின்று ஜெபம் வருமா? வராது. அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும். என்ன ஜெபம் பண்ணுறான்னு கேட்டுனே இருப்பாரான். என்ன ஜெபம் பண்ணுறான்னு, என்னதான் இது ஜெபம் பண்ணுதுன்னு என்ன செய்வார்? நம்ம ஜெபம்லாம் எப்படி இருக்கும்? லூக்கா 18 போட்டிருக்கு, 10வது வசனத்திலிருந்து. அவன் நின்று கொண்டு, ஆண்டவரே, நான் இந்த ஆயக்காரனை போல இல்லை, சோத்திரம், ஒவ்வொரு நாள் என்ன செய்கிறேன், இவ்வளோலாம் ஜெபம் பண்ணுறேன், இவ்வளோலாம் காணி கொடுக்குறேன், இவ்வளோலாம் பண்ணுறேன். ஆண்டவர் என்ன செய்தாராம்? அவனல்ல. ஏன்னா தேவ சமூகத்தில் வருகிற போது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறான்னு சொன்னால், ஒரு தாழ்மையா ஜெபம். மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை. அவருக்கு முன்னால் மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை. ஆண்டவருக்கு முன்னால் வரும்போது எப்படி வரணுமோ 40 நாளும் அப்படி வாங்க. தாழ்மையோடு கூட என்ன செய்யுங்க? தேவ சமூகத்துக்கு வாங்க. தேவ சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணுங்க. 2வது ஜெபம் 2 நாளாகமும் 33:9-13 வரைக்கும் போடப்பட்டிருக்கிறது. வழி தப்பி போன மனாசேயின் மனம் திரும்புதலின் ஜெபம். தேவனை விட்டுட்டு போயிட்டான். வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க, நேரம் இல்லை, வசனங்களை மாத்திரம் சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். மனாசே தேவனை விட்டு பின்மாறி போகிறான். தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறான். சிறையிருப்புக்கு போகிறான். நெருக்கப்படுகிறான். நெருக்கத்தின் நேரங்களிலே மனம் திரும்பி கண்ணீரோடு கூட ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறான். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டார்னு போட்டு. ஆமென். என்ன ஜெபம் பண்ணுமா? கவனிக்கிறீங்களா? பின்னாடி என்ன ஜெபம் பண்ணுமா? 1 தாழ்மையின் ஜெபம், 2வது மனம் திரும்புதலின் ஜெபம், 3வது நெகேமியா 1:6 போடப்பட்டிருக்கிறது. பாவ அறிக்கை செய்து தேவனை நோக்கி ஜெபம். சொல்கிறான், ஆண்டவரே பாவம் செஞ்சு, நாங்கள் பாவம் செய்தோம். அப்படியே கன்ஃபஸ் பண்ணுவோம், பாவம் செய்திருக்கிறோம், மீறி இருக்கிறோம். நீங்கள் தானியேல் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 23 வரைக்கும் வாசித்து பாருங்கள். தானியேல் சொல்லுகிற, ஆண்டவரே அக்கிரமம் செய்திருக்கிறோம், மீறுதல் செய்திருக்கிறோம், குற்றம் செய்திருக்கிறோம், உமக்கு விரோதமாய் காரியங்களை நடப்பித்திருக்கிறோம், கீழ்ப்படியாமல் போன ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துட்டே வந்துட்டு சொல்லுவோம், ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே கவனிங்க, ஆண்டவரே உதவி செய்யுங்க, ஆண்டவரே. உபவாசம் எடுத்து ரட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து தானியேல் அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுகிறான்.
வேதம் சொல்லுகிறது, அந்த ஜெபத்தை கேட்ட உடனே பரலோகத்திலிருந்து என்ன செய்ததா, பதில் வந்தது என்று எழுதப்பட்டிருக்கு. சொல்லுகிறான், நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வேண்டிக் கொள்ள துவங்குகிறதுக்கு முன்பதாக அந்த உட்கார்றான். ஆண்டவரே, இதுதான் நான், இதுதான் நாங்க, இதுதான் எங்க வாழ்க்கை, எல்லாமுக்கு முன்பதாய் வெளியரங்கமா இருக்கிறது, மறைத்து பேச ஒன்றுமில்லை, எல்லாவற்றையும் அறிந்தவருக்கு முன்னால நிற்கிறேன், எங்களை மன்னியும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 40 நாள் முதல் நாளே வந்து தேவ சமூகத்தில் என்னெல்லாம் முடியுமோ எல்லாத்தையும் சொல்லுங்க. ஆண்டவர் சமூகத்தில் அவர் கேட்பார், மற்றவன் கேட்க வேணாம். ஏன்னா அவர் என்ன செய்வாராம், நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவன். ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். அது மாத்திரம் இல்லை, அப்போஸ்தலர் 1:14 சொல்லுகிறது, ஒருமனப்பட்ட ஜெபம். கணவன் மனைவியாக வந்து உட்காந்து ஜெபம் பண்ணு. காலையில் வந்து ஜெபம் பண்ணலாம், மாலையில் நம்ம கூட்டங்கள் இருக்கிறது, குடும்பமாக வந்து ஜெப நேரங்களில் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு 5 குழுக்கள் போட்டிருக்கிறோம், ஒவ்வொரு குழுக்கள்லேயும் ஒரு 12 பேர் போடப்பட்டிருக்கிறது. குழுவாக சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. மாலையில் இந்த ஜெப கூட்டத்தை நீங்கள் தான் நடத்தணும்னு சொன்னால், காலையில் அந்த 12 பேர் வந்து நேரம் எடுத்து உட்கார்ந்து திட்டமிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் காரியங்களை வெளிப்படுத்தி தருவார். அந்த தீர்க்கதரிசன வார்த்தையை கொண்டு வந்து ஜெபத்தை நடத்துங்க. வருகிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிற. வேதம் தான் சொல்லுது, மத்தேயு 18:19 சொல்லுகிறது, அல்லாமலும் உங்களிலே 2 பேர் ஒருமனப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிற எந்த காரியமாக இருந்தாலும் பரலோகத்திலிருந்து அது அவர்களுக்கு. அப்போ தேவன் சொல்லுகிறார், ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. மாத்திரம் இல்லை, எரேமியா 42:7 சொல்லுகிறது, தேவன் பதில் தர வரைக்கும் ஜெபம் பண்ணும். ஏதோ ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு விட்டு போறதில்லை, 40 நாள். ஏன்னா விடாப்பிடியான ஜெபம். வேதம் அப்படித்தான் கற்றுக் கொடுக்கிறது. ஒரு சிநேகிதன் இடத்துல ஒருத்தன் வருகிறான், ராத்திரி வேலை தான், ஒன்றும் இல்லை, ஆனாலும் என்ன செய்தானா, அவன் விடாம கேட்கறத நிமித்தம் கொடுத்தான் என்று பார்க்கிறோம். விடாப்பிடி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா கிட்ட எல்லாம் சொன்னாங்க, ஐயா எங்களுக்காக போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு, ஆண்டவர் என்ன சொல்றாரு கேளுன்னு சொன்னாங்க. எரேமியா தேவனோடு கூட முகமுகமாய் பேசுகிறவன் தான். போய் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்தான், ஒரு பதிலும் வரல. ஒரு எத்தனை நாள்னு போட்டிருக்குமோ, 10 நாள் ஆயிட்டது பதில் வர்றதுக்கு. நீங்க ஒருவேளை எரேமியா போல தேவனோடு கூட பேசுகிறவர்களாய், இல்லை எரேமியா 1:5 தாயின் கர்ப்பத்திலிருந்து உருவாக்குகிற போதே ஒரு தீர்க்கதரிசியா இவங்களை உருவாக்கி கொண்டு வந்திருந்தா நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? ஒரு நாளைக்கு மேலே தாங்காது. நம்மளே ஒரு ப்ராஃபஸி சொல்லியிருப்போம் பாருங்க. அவனுக்கு எரேமியா உட்கார்ந்து இருக்கிறான், கர்த்தர் சொல்லுகிற வரை ஆண்டவர் சமூகத்தில் வந்து காத்திருங்க 40 நாள் பதில் வருகிற வரை. அதே 32:26 சொல்லுகிறது, யாக்கோபை போல நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய விடுகிறதில்லை. 40 நாள் அதுதான், மாற்றம் வராத வரையிலும் விடுகிறதில்லை, தொடர் ஜபந்தான். 1 ராஜாக்கள் 18:44 சொல்லுகிறது, உள்ளங்கை மேகம் எழும்புகிற வரையிலும் முழங்கால விட்டு எழுந்திருக்கிறது இல்லை. வைராக்கியமா தான் சொல்ல. ஜபத்தில் உறுதியாய் மாற்றம் வராமல் என்ன செய்யக்கூடாது, ஜபத்தை விடவே கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் மன்றாடுவோம். ஆண்டவர் சமூகத்தில் யார்கிட்ட கேட்குறோம்? அப்பா கிட்ட தானே. அப்பா கிட்ட கேட்கறதுக்கு நமக்கு உரிமை உண்டு. உட்காருவோம், நேரம் எடுப்போம். கர்த்தர் என்ன செய்வார்? பெரிய காரியங்களை செய்வார், ஆண்டு நடத்துவார், அபிஷேகித்து பயன்படுத்துவார், அநேகரை ஆசீர்வாதமாய் நடத்த கர்த்தர் நம்மையும் ஒரு கருவியாக என்ன செய்வார்? எடுத்து நல்லா அந்த குழுவில் இருக்கிற 12 பேரை போட்டிருக்கிறோம். 12 பேரும் கூடி நேரம் எடுத்து திட்டமிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், சிலர் கூட சொன்னாங்க என்கிட்ட, ஏன்னா இவங்களெல்லாம் போட்டிருக்கிறீங்களே. நாங்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எப்பொழுது யாரை தேவன் எப்படி பயன்படுத்துவார் என்று ஒருவனுக்கும் தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று, நீ எனக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமும் ஆனவன், உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன். அந்த அப்படின்றது யாருன்னு தெரியாது. கர்த்தர் என்னை கொண்டு செய்வார், உங்களை கொண்டு செய்வார். நம்ம வேலை ஜெபிப்போம், கர்த்தர் பெரிய காரியம் செய்வார்.